விஜய் கிட்ட வீட்டுக்கு வந்த காவேரி திரும்ப திரும்ப அந்த மிஸ் பற்றி பேசினது மட்டும் இல்லாமல் மிஸ் வரைஞ்ச அந்த ஒரு ட்ராயிங் எடுத்து இங்கே விஜய் கிட்ட காட்டுறாங்க. நான் இன்னைக்கு ஸ்கூலில் நீங்களும் நானும் இருக்க மாதிரியான ஒரு டிராயிங் தப்பாக வரைஞ்சேன். ஆனால் மிஸ்ஸு எனக்கு அம்மாவே வரைஞ்சி கொடுத்துருக்காங்க, நீங்களே பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி தான் வரைஞ்சி வச்சுருக்கேன் அந்த பேப்பர் எடுத்து விஜய் கிட்ட காட்டுறாங்க. விஜய் பார்த்ததுமே அதிர்ச்சியில் அப்படியே கிளம்பி நிற்கிறாங்க. ஏன்னா இதே மாதிரி டிராயிங்கை எங்கேயோ பார்த்த மாதிரி ஞாபகம் அவங்களுக்குள்ளே வந்து போய்கிட்டே இருக்கு. சரிப்பா நான் போய் கீழே விளையாடுறேன்னு அங்கே குட்டி காவேரி கிளம்பி கீழே ஓடின பிறகு விஜய் உடனே தன்னுடைய பீரோல் எல்லாத்தையுமே தேடி பார்க்குறாங்க. அதுக்கு பிறகு ஒரு பெட்டி இருக்கு. அந்த வீட்டை காலி பண்ணிட்டு வந்த அந்த நேரத்தில் அந்த பெட்டியோட அந்த டிராயிங் எடுத்துட்டு வந்த ஞாபகம் விஜய்க்குள்ள இருக்கு. அந்த பெட்டியை திறந்து அதுக்குள்ள இருக்க காவேரி வரைஞ்சு வச்ச அந்த டிராயிங் எடுக்கிறாங்க. இதே மாதிரி டிராயிங் இங்கே காவேரியும் வரைஞ்சிருக்கான். காவேரியோடைய டிராயிங் எப்படி இவங்க மிஸ் வரைஞ்சிருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது அப்பாவும் பொண்ணு இருக்க மாதிரியான ஒரு டிராயிங்கை இங்கே குட்டி காவேரி வரைஞ்சிருந்தாலும் அம்மாவை இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சது இந்த காவேரி தான். அதே மாதிரி அந்த டிராயிங் இங்கே காவேரி வரைஞ்சதுலையும் இருக்குது. இதை பார்த்ததுமே விஜய்க்கு ஒன்றுமே புரியலை. இது எப்படி அதே மாதிரி எப்படி இன்னொருத்தவங்களால் வரைய முடியும்? இது காவேரி வரைஞ்சது, அப்போ இது அப்படின்னு அதிர்ச்சியில் அப்படியே ஒன்று அதை ரெண்டு பேப்பரையுமே மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குட்டி காவேரி மேலே வந்ததுமே இங்கே ஒன்று எடுத்து பின்னாடி மறைச்சிக்கிட, அப்போ இதை ஃப்ரேம் போட்டு கொண்டு வரீங்களா? இதை நான் வீட்டில் மாட்டி வைக்கணும். நீங்கள் நான் அம்மா 3 பேர் இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ கூட நம்ம வீட்டில் இல்லை, அட்லீஸ்ட் இந்த டிராயிங்காவது இருக்கட்டுமேப்பா அப்படின்னு கேட்கும்போது உடனே காவேரியை கட்டிப்பிடிச்சு சரிம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேப்பரை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ காவேரி மிஸ் யாராக இருக்கும்? அவங்க எப்படி? அதுவும் இல்லாமல் அவங்கள பற்றி அடிக்கடி பேசிக்கிட்டே இருக்கான். நாம் அவங்க யாருன்னு போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு விஜய்க்குள்ளே ஒரு எண்ண ஓட்டம் இருக்க தான் செய்தேன். விஜய் அந்த டிராயிங்கை பார்த்தபடியும் காவேரி எண்ணங்களோடும் அதை நெஞ்சோட பிடிச்சு வச்சு அழுதுகிட்டே உட்காரவும் செய்கிறாங்க. அதே போல் காவேரியை பொண்ணு பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பலை தேடி வருது அங்கே காவேரியை பொண்ணு பார்க்கணும் அப்படின்றதுக்காக. ஆனால் காவேரிக்கு வந்த மாப்பிள்ளையும் பிடிக்கல, அந்த குடும்பத்தையும் பிடிக்கல. அப்போ காவேரி விஷயத்த சொல்கிறாங்க. எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு இப்போ கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, தயவு செஞ்சு நீங்களே கிளம்பி போயிடுங்கன்னு எங்கள் காவேரி சொல்லி அவங்கள வெளியே அனுப்பிவிட, ஏண்டி இப்படி பண்ணுற? கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா எத்தனை நாளைக்கு இப்படி தனியாகவே இருப்பேன்னு சாரதா திட்டுறாங்க. ஆமாம், எத்தனை நாளைக்கு முடியுமோ அத்தனை நாளைக்கு நான் இருக்க தான் போகிறேன். நான் என் கனவுல ஒரு ஹீரோ பார்த்தேன்னு சொன்னல, அவரை கூட நான் நேரில் பார்த்தேன்னு சொன்னேன், அந்த மாதிரி ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறேன். ஏன் அவரே எனக்கு இங்கே கிடைச்சாலும் நான் கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக தான் இருக்கேன், வேணா நீ அவர்கிட்ட போய் பேசிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருக்காரு, அவரை போய் அப்படின்னு சொல்லும்போது, அம்மா என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க? நான் ஏதோ சும்மா சொல்லிட்டு இருக்கேன், தேவையில்லாமல் ஏதாவது போட்டு குழப்பிட்டு இருக்காத, என் வாழ்க்கையில் யாருக்கும் இடம் இல்லை அப்படின்னு சொல்லி காவேரி யோசனை பண்ணுறது மட்டும் இல்லை, இங்கே அந்த அம்முவை பற்றி யோசிக்கிறாங்க. அம்மு நீ என்னமோ தெரியல, உன்னை பார்க்கும்போது எனக்குள்ள ஏதேதோ ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்க, உன் கூடவே இருக்கணும்னு கூட தோணுது. அதுவும் உங்கள் அப்பா அவரை பார்த்த பிறகும் பல நாள் வந்த மாதிரியே தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்காமோ. சரி சரி நம்ம வேலையை பார்ப்போன்னு காவேரி அந்த நினைவுகள்லேருந்து வெளியே வந்து தான் வேலையை பார்க்க உள்ளே போயிடுறாங்க. இங்கே காவேரி கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிகிட்டே இருக்க அங்கே விஜய் காவேரி நினைப்பிலையை வாடிட்டு இருக்கவும் செய்கிறாங்க.